சார், யங் பீப்புளுக்கு கேன்சர் வருமா? இது உண்மையா? ஆக்சுவலி எஸ், இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. சில கேன்சர்ஸ் யங் பீப்புள் இல்லை குழந்தைங்களுக்குன்னே இருக்குது. இந்த போன் கேன்சரு, சில சாஃப்ட் டிஷ்யூ டியூமர்ஸ் எல்லாம் குழந்தைங்கள்லேயே வரும். சரிங்களா? ஸோ இது தெரிஞ்ச விஷயம். பட் இப்போது ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலக்குடல் கேன்சர், பெருங்குடல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், இதெல்லாம் யங்கர் பீப்புளில் நிறைய பார்க்குறோம். நம்ம கோலரெக்டல் கேன்சர்ஸ், பிரெஸ்ட் கேன்சர்ஸ் வந்து முன்னாடிலாம் சொல்லுவாங்க இட்ஸ் டிசீஸ் பியாண்ட் 50 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. நாங்கள் 30s 40s பேஷண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தைராய்டு கேன்சர்ஸில் ஒரு டைப்பே இருக்குது யங்கர் ஏஜ் குரூப், பேப்லரி கேன்சர்னு சொல்லிட்டு. இது ஒரு 20s 30s வர ஆரம்பிக்கும் லேடிஸ்க்கு. ஸோ எஸ், யங்கர் ஜென்ரேஷன் இப்போ நிறைய கேன்சர்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஒரு காலத்தில் யங் ஏஜ் குரூப் வந்து தைரியமாக சொல்கிற மாதிரி இருந்தது. இல்லைப்பா, இது சாதாரண சிம்டமாக தான் இருக்கும், ஏஜுக்கெலாம் கேன்சர் வராதுன்னு சொல்லிட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அது அவ்வளோ தைரியமாக சொல்ல முடியறதில்ல. ஸோ எந்த ஒரு பேஷண்ட் இருந்தாலும் பயம் காட்டுறது கிடையாது. பட் சிம்டம்ஸ் இருக்குது, தொடர்ந்து இருக்குன்னா டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டிலாக பேஷண்ட்டை பயம் காட்டாமல் சொல்லிடுவோம்.